ஹை கைஸ், நம்ம தேடியில் பேட்டில் த்ரூ தவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 39ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜியோ ஜூனர் அவங்களோட 4th அங்கிள் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாரு. 2nd அங்கிள் அவருக்கு சப்போர்ட் பண்ணா இவர் ஜெயிலில் போலனா என்னால் டிராகன் மதராகவே இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே 4th அங்கிளும் நல்ல மாதிரி விடு என்னை அரெஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படியே அங்கேருந்து வெளியே போக 4th அங்கிளோட பையன் ஜியோ ஜூனரோட அப்பா கிட்ட விஷயத்தை போட்டு கொடுத்துறான். என்னதான் இருந்தாலும் அவரு தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க சொல்றத அவரால் ஏத்துக்கவே முடியல. ஜியோ ஜூனர் என்ன இருந்தாலும் அவரு 4th அங்கிள், என்னதான் அவரோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு சில தப்பு பண்ணியிருந்தாலும் சோலால் கூட அவர் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே அநியாயம் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்பா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் உங்களால இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிறத புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீ டிராகன் மதர் ஆகி 1-2 நாள் தான் ஆகுது ஜியோ ஜூனர், அதுக்குள்ள நீ இந்த மாதிரி ஹியூமன் ஃபீலிங்ஸையே சுத்தமா மறந்து போவனே நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4th அங்கிளை ரிலீஸ் பண்ணி அவங்க 4 பேரும் ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து அப்படியே ஒரு டீ பார்ட்டி பண்றாங்க. அங்கிருந்த கார்ட்ஸ் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு நான் சீக்கிரமாவே நம்ம கிளானை விட்டு கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள எங்க போற அப்படின்னு அவசரம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஜூனர் அப்படியே கொஞ்சம் டீ எடுத்துட்டு வந்து அவங்க 4th அங்கிளோட கப்ல ஊத்திட்டு, நேத்து என்ன கொல்ல ட்ரை பண்ணது நீங்க தான் எனக்கு தெரியும், அப்படியே கொஞ்சம் நோந்து போய் 2nd அங்கிள் கப்லயும் கொஞ்சம் டீ ஊத்திட்டு நீங்களும் கூட இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்ல, அவனுங்க 2 பேருமே அப்படியே சாக்காயிடுறானுங்க. ஜூனரோட அப்பாக்கு அதை விட சாக்கா இருக்கு. அப்பா, நீங்க உங்க பிரதர்ஸ் மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்தீங்களோ அதுல பாதி அளவு கூட அவங்களுக்கு உங்க மேல இல்ல. நான் ஐலாண்டுக்கு வந்தப்பே அதை தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க மட்டும் தனியா சண்டை போடுறீங்கிறது தெரிஞ்சும் அவங்க யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வரல. 2வது வாட்டி ஈஸ்ட் கேட்ல அட்டாக் நடந்தப்ப நீங்க தான் போய் முன்ன நின்று பாக்குறேன்னு போனீங்க. ஆனா சண்டையில ஆரம்ப காலத்துல இருந்தே இன்ட்ரெஸ்டோட இருந்த நம்ம 2 அங்கிள்ஸும் முன் வரல. அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க சாகணும்னு தான் அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அவருக்கு அப்படியே சாக்கா இருக்கு. ஜூனர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, அவனுங்களும் ஒத்துக்கிறானுங்க. 3 டிராகன் மாஸ்டர்ஸையும் கைக்குள்ள கொண்டு வந்துட்டு ஃபேன்ல அடுத்ததா நம்மள தான் பார்க்க வந்தான். நிலைமை கைமீறி போயிடுச்சு. எங்களால முடியாதுன்னு சொன்னாலும் மத்த 3 மாஸ்டர்ஸோட ஆர்மியை வச்சு அவன் நம்ம கிளானையே ஒட்டுமொத்தமா அழிச்சு வந்திருப்பான். அது செய்யக்கூடாதுன்னா எந்த முடிவும் எடுக்காம எங்களை நியூட்ரலா இருக்கணும்னு அவன் சொன்னான். நாங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டோம். ஜியோ ஜூனர், நான் தண்டர் ஐலாண்டுக்கு போகாம இருந்திருந்தேன்னா நீங்க சொன்ன கதையெல்லாம் நம்பியிருப்பேன். டிராகன் மதருக்கு 3000 தண்டர் மூவ நீங்க கிஃப்டா கொடுத்ததா சொல்லி அவங்க அதை என்கிட்ட கொடுத்தாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோல் ஜியோ கிளான்ல இருந்துச்சு. அதை செலக்ட் பண்ணதுக்காக அப்பா அவர் மேல ரொம்பவே கோவப்பட்டாரு. ஏன்னா இதோட உணர்வு பதிய சோலால் எப்பவோ அபகரிச்சுட்டாங்க. உண்மையை சொல்லுங்க, இது எப்படி உங்க கைக்கு கிடைச்சிச்சு? அவன் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு சரியா கண்டுபிடிச்சிட்ட ஜூனர். ஃபேன்ல தான் அதை என்கிட்ட கொடுத்தான். அவன் எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிக்கணும்னு நினைச்சான். அப்ப நம்ம ஐலாண்ட்ல அவனுக்கு எதிராக இருந்தது 3 பேர் மட்டும்தான். டிராகன் மதர், டிராகன் மாஸ்டர். டிராகன் மதரை ஏமாத்தி தண்டர் ஐலாண்ட்ல அடைச்சிட்டோம். டிராகன் மாஸ்டருக்கும் பிளான் பண்ணியாச்சு. மீதி இருந்தது நீ மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்ல, அவர் அப்படியே கடுப்பாய் அவன் சட்டையை பிடிச்சிடுறாரு. அதுக்காக நீ கொல்ல நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, 2nd பிரதர் அவங்கள பிரிச்சு விட்டுட்டு நாங்க அதை நம்ம கிளானுக்காக தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்றாரு. ஜியோ ஜூனர், நீங்க கிளானுக்காக பண்ணல, ஏன்சியன் ஜேடுக்காக பண்ணீங்க. அதனால தானே டிராகன் மதர் கூட கொல்லாம தண்டர் ஐலாண்ட்ல விட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அப்படியே புட்டு வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கிளானோட ஏன்சியன் ஜேடும் இப்ப அவங்க கையில தான் இருக்கு. இதை எடுக்கிறதுக்காக தானே நேத்து கூட நீங்க என்ன அட்டாக் பண்ணீங்க. இது என்னைக்கும் சோலால் கைக்கு கிடைக்காது. அப்பா, நான் இதை என் உடம்புல மறைச்சு விட்டுட்டு நம்ம கிளானை விட்டு போயிடுறேன். அப்பதான் நம்ம கிளானுக்குமான பிரச்சனையும் கம்மியாகும். சோலாலும் இனிமே உங்களை டார்கெட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, 4th அங்கிளும் 2nd அங்கிளும், ஜியோ ஜூனர் இதை மட்டும் ஃபேன்ல கையில ஒப்படைச்சிட்டானா அதுக்கப்புறமா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல, அதையே உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறானுங்க. ஈவில் பவர்ஸை பார்த்து எப்ப பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்மளும் ஒரு ஈவில் பவரா மாற ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். எந்த தைரியத்துல நீங்க சோலால நம்புறீங்க? ஏன்சியன் ஜேட மட்டும் அவனுங்க கையில கொடுத்துட்டா அவனுங்க நம்மள சும்மா விட்டுருவாங்கன்னு நினைச்சீங்களா? ஏமாத்தி துரோகம் பண்றது மூலியமா நம்ம ஸ்ட்ராங் ஆகி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற உங்க எண்ணத்தையும், ஈவில் பவர்ஸை எதிர்க்க முடியலனா நம்ம அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு நீங்க சொல்றதையும் கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது. உங்களை மாதிரி ஆளுங்களால நம்ம கிளானோட ஃபியூச்சரே கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம என்டின் க்ளோன் மிஸ்டோட லாக்அப்ல இப்ப மாட்டிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கமா நம்ம யூனியன் போக, சீனியர் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கத்துறாங்க, கதறாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா யூனியன் அவங்கள கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. இப்ப அந்த இடத்துக்கு யூன்சைன் வேற வரா. உன்னால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே அவங்கள நக்கலா பார்த்துட்டு இருக்க. கார்ட்ஸ் இப்ப அவங்களை இழுத்துட்டு வந்து அப்படியே அவங்க முன்னாடி போட்டுடுறானுங்க. என்ன முடிவு எடுத்திருக்க? நான் எங்க ஃபேமிலியோட ஏன்சைன் ஜெட கண்டிப்பா அவங்க கிட்ட தரேன்.
ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ எனக்கே கண்டிஷன் போடுறியா? நான் நினைச்சா உன்னை ஒரு எறும்பை நெசுக்கிற மாதிரி நெசுக்கி போட்டுருவான், எனக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா நீங்க அதை பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி பண்ணா நஷ்டம் உங்களுக்கு தான். நீங்க தேடுற ஏன்ஷியன்ட் ஜேடு காலத்துக்கு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்ல, யுன்செனால எதுவுமே சொல்ல முடியல. அவன் அப்படியே அவங்க லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். என்ன பண்ணுன்னு சொல்லு. என்னோட மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அன்னைக்கு குயிக் கான்டினென்ட்டை சேர்ந்த மொத்த கிளானையும் இன்வைட் பண்ணுங்க. எல்லாரும் முன்னாடியும் வச்சு கல்யாணத்துக்கு அப்புறமா நான் தான் க்ளோட் மிஸ்டோட லீடர்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. நீங்க இனிமே கிளான் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் தலையிடாம உங்க கல்டிவேஷன்ல மட்டுமே கவனம் செலுத்த போறதா சொல்லுங்க. யுன்செனுக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. நீ என்ன லீடர் ஐட்டம் மட்டும் க்ளோட் மிஸ்ட் முழுசா ஓன் கண்ட்ரோலுக்கு வந்துரும் நினைச்சியா? இல்ல, எனக்கு தேவலாம் என்னோட கிளான்ல இருந்து டேலண்டான பசங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு வந்து க்ளோட் மிஸ்ட்ல வச்சு ட்ரைனிங் கொடுக்கணும். 2 கிளானும் ஒன்னு சேர்ந்துச்சுன்னா என் ஃபேமிலிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹெவன்ல இருக்கிற என் தாத்தாக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்காது. ஏன்ஷியன்ட் ஜேடுக்கு பதிலா உன்னை க்ளோட் மிஸ்டுக்கு லீடர் ஆக்க சொல்ற. இது என்ன பிளாக்மெயிலா? இல்ல, நலன் ஃபேமிலியை நான் காப்பாற்ற ட்ரை பண்றேன். இந்த ஒரு உதவியை மட்டும் நீங்க எனக்கு பண்ணீங்கன்னா போதும். நான் வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கும் சோலாலுக்கும் நன்றியோட இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்ல, யுன்சென் அவங்க சொன்ன விஷயத்த பத்தி லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக, நெல்லு உன் கிளான்ல இருந்து டேலண்டான மெம்பர்ஸ் எல்லாரையும் நீ செலக்ட் பண்ணு. நான் எல்லா கிளானையும் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றேன். அதே மாதிரி சபையில வச்சு நீ தான் க்ளோட் மிஸ்டோட யங் மாஸ்டர்னு அனௌன்ஸ் பண்றேன். நம்ம என்று நினைச்ச விஷயம் இப்ப நடந்துட்ட மாதிரி தெரியுது. காட்ஸ் யங் மாஸ்டர் கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அவங்கள ராஜ மரியாதையோட அங்கிருந்து அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோ டிராகன் ஐலாண்டை நோக்கி அப்படியே பறந்து போயிட்டு இருக்காரு. வழியில நம்ம ஜியோ சூனர் வரதை பார்த்துட்டு அவர் அப்படியே லேண்ட் ஆக, நம்ம ஹீரோயின் அப்படியே பாஞ்சு வந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜியோ சூனர் உனக்கு ஒன்னும் ஆகலையே? உன் லைஃப் பில் 2-3 வாட்டி கிராக் ஆகுத நான் பார்த்தேன். நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். உன்னை தேடிதான் நான் இப்ப ஐலாண்டு கூட போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்னும் இல்ல, கிளான்ல ஒரு சில பிரச்சனை, அது எல்லாமே இப்ப சரியாயிடுச்சு. நான் ஒன்னு பக்கம் தான் இப்ப டைகர் டெசர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதோட நான் இப்ப எங்க கிளானோட டிராகன் மதரும் ஆயிட்டேன். டிராகன் மதரா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ரூலின் செயல நின்று நான் எதையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே ஒரு ஸ்மைல் பண்றாங்க. ரூலின், நீங்க எப்போ வந்தீங்க? நான் வழியில தான் அவங்கள பார்த்தேன் சியான். அவங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் நாங்க 2 பேரும் ஒன்னாவே டைகர் டெசர்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா சியான், நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல, நிஜமாவா? என்ன விஷயம் ரூலின் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உனக்காக சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம முதல் அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்க 2 பேரையும் அங்கிருந்து கூட்டு போக, ஒரு காடு மாதிரியான ஒரு இடத்துக்கு போன உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே குறுக்க போந்து அவர் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வழக்கம் போல அங்கேயும் நம்ம ஹீரோ தான் கெத்து காட்டுறாரு. டே நிறுத்துங்கடா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றோம், இந்த மாதிரியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அப்படிதான்டா பண்ணுவேன். எங்களை விட்டுட்டு ஹானை மட்டும் உங்க கிளானுக்கு இன்வைட் பண்ணீங்களா? அவங்க எல்லாரும் அப்படியே ஜாலியா ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்க, நம்ம லின்சுயாவும் இப்ப இந்த இடத்துக்கு வராரு. நம்ம ஜியோயான் அவரை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. லின்சுயா, என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? மறந்துருப்பான்னு நினைச்சேன். என்ன பேசுற ஜியோயான்? நான் போய் உங்க எல்லாரையும் எப்படி மறப்பேன்? நம்ம ஹோட்டைன், உனக்கு விஷயம் தெரியாதுல, மேஜிக்கல் பீஸ்ட் மவுண்டனை சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாக்கும் நம்ம தலைவர் தான் இப்ப ஹெட்டா இருக்காரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹான் லைட்டா வைத்திருச்சலோட மெடிக்கல் கேங் ஹெட்டா இருக்கிறத விட அது ஒன்றும் பெருசு இல்ல அப்படின்னு சொல்றாரு. லின்சுயா, நான் உன்னை பத்தி தான் கவலைப்பட்டு இருந்தேன். நீங்க ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். எங்களுக்கு பிரச்சனையா? ஏன் இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அது எல்லாத்தையும் நம்ம அகாடமி ஹெட்டே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே டிராவல் பண்ணி போறாங்க. பார்த்தா அங்க நம்ம மீட்டன்ஸனும் குயிங்கிற இன்னொரு ஒரு எல்ரும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜியோயான், டார்க்னஸ் வரப்போகுது, அதான் எனக்கு தெரியுமே. சோலால் ரிவெஞ்ச் பண்றதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க. அதையே நீங்க என்ன தேடி வந்து ஒரு வாட்டி சொல்றீங்க. நீ ரொம்ப காலமா இந்த இடத்துல இல்லல, அதான் இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதே உனக்கு தெரியல. சோலாலோட ஆளுங்க எல்லா கிளான்லயுமே கலந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நம்ம கான்டினென்ட்டையே ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்த்தேன் ஏன்ஷியன்ட் ஜெட அவங்க எதுக்காக தேடுறாங்க அப்படிங்கறதே எனக்கு இப்பதான் புரியுது. அவங்க சீக்கிரமாவே நம்ம மேல அட்டாக் பண்ண போறாங்க. உண்மைதான் ஜியோயான், நீ ஜியோ ஃபேமிலியோட பிளட் லைன். அதோட ஜியோ சூனர் இப்ப டிராகன் மதர் ஆயிட்டா. இந்த விஷயம் சோலாலுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மீட்டன்சன் அதனாலதான் உங்களை உடனே தேடி கண்டுபிடிச்சி திரும்பவும் சேஃபா அகாடமிக்கே கூட்டு வரணும்னு நினைச்சாரு. அகாடமிக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்களால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. ஃபைட் கார்டோட கவசம் நம்மளை காப்பாற்றும்.
காப்பாத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்ல, ஆனா மீட்டன்சன் நான் முதல் என் கிளானுக்கு போகணும். டகர் டெசர்ட்ல இருந்த எங்க ஆளுங்கெல்லாம் காணாம போயிட்டாங்க. நான் ஒன்னும் அந்த பிரச்சனையே என்னன்னு பார்க்கல. ஜியோயான் நான் சொல்றதை கேளு. உங்க கிளான் ரொம்பவே பெருசு. அவங்களால கண்டிப்பா அவங்கள காப்பாத்திக்க முடியும். நீ முதல் அகாடமிக்கு வரதான் சரியா இருக்கும். நம்ம ஜியோ சொன்னரும் அப்பதான் அவன் மேல கோவமா இருக்கல. இப்ப திரும்ப போய் நம்ம அவரை இன்னும் கோவப்படுத்த வேணாம். கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அகாடமிக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரூலின் அவங்கள தனித்தனி குரூப்பா பிரிச்சு அங்கிருந்து கூட்டு போற மாதிரி பிளான் பண்ண, அப்படியே கட் பண்ணா நம்ம எண்டின் இப்ப யூனியனை பார்க்க வராங்க. நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, க்ளோட் மிஸ்டோட வருங்கால யங் மாஸ்டர், நீங்க போய் எனக்கு மரியாதை செலுத்தலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. எல்லா புகழும் உங்களுக்கே. நீங்க பண்ண வேலையில தான் என்னால இவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சிச்சு. ஆனா இது உங்களோட ட்ரீம்னு சொல்லிட்டு நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறதா எனக்கு ஒண்ணுமும் புரியவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல, யூனியன் அவங்க ஸ்வாட் எடுத்து அப்படியே அவங்களுக்கு நேரா நீட்டிடுறாங்க. உனக்கு என்ன தெரியணும்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் உன் தலை துண்டாயிடும். எண்டின் அவங்க ஸ்வாட அப்படியே கேஷுவலா கீழே இறக்கிட்டு, உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடு. அப்படி இல்லனா ஓல்டு மாஸ்டர் கிட்ட போய் ஜியோ சான் விஷயத்த நீ தான் என்கிட்ட சொன்னேன்னு நான் போட்டு கொடுத்துருவேன். அடி பாவி, பாக்கிறதுக்கு பச்சை புள்ள மாதிரி இருந்துட்டு இப்படி பாய்சனோல பாக்குறியே. பாராட்டினதுக்கு நன்றி. எனக்கு தேவலாம் ஒன்னே ஒண்ணுதான். இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நலன் ஃபேமிலியை காப்பாற்றணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க சொல்ல, யூனியன் லைட்டா யோசிச்சுட்டு மலைக்கு பின்னாடி வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம எண்டின் அவங்க சொன்ன இடத்துல அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, பின்பக்கமா வந்த யூனியன் அவங்களை அப்படியே காலி பண்ற மாதிரி வந்துடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவங்க அப்படியே எஸ்கேப் ஆக, நீ முதல் என்ன தோக்கடி, அதுக்கப்புறமா அவங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் யூன்சென் தான் ட்ரைனிங் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுனால அவங்களோட பவர்ஸும் ஈக்குவலா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அவங்க ஃபைட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்க, நம்ம எண்டின் டக்குன்னு அவங்களோட ஸ்பெஷல் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவங்கள அப்படியே பறக்க விட்டுறாங்க. இது நலன் கிளானோட டிராகன் ரோமிங் டெக்னிக். எப்படி இருக்கு? இவ்வளவு காலமா நான் உன் கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா உன்னோட உண்மையான பவர்ஸ் என்னங்கிறத என்னால கூட கண்டுபிடிக்க முடியல. உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்ப நல்லாவே அதை கவர் பண்ணிருக்க. என் தாத்தா சாகறதுக்கு முன்னாடி அவரோட மொத்த குய் பவரையும் குய் ஸ்கில்ஸையும் எனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. நீ இன்னும் 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல, யூனியனும் அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. நீ தான் கிளான் லீடர் ஆகணும்னு ஆசைப்பட்டதா சொன்னீல, அப்புறம் என்னாச்சு? கடலுக்குள்ள மூச்சடக்கி முத்து இருக்கிறதா எங்க குடும்ப தொழில். எம்பரருக்காக நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு அட்டாக்ல என் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. என்ன சில திருட்டு பசங்க கடத்திட்டு போய் மார்க்கெட்ல பிச்சை எடுக்க சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணானுங்க. அப்ப யூன்சென் தான் நான் காப்பாத்தினாரு. க்ளோட் மிஸ்டுக்கு கூட்டு வந்து எனக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து என்ன இவ்வளவு பெரிய ஆளாக்குனாரு. அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருந்தேன். உலகத்தோட எல்லா மூளைக்கும் அலைஞ்சி ட்ரெஸரிஸ் எல்லாத்தையும் தேடி தேடி அவருக்காக கண்டுபிடிச்சு தந்தான். என்னால 5 நாள் வரைக்கும் கடலுக்கு அடியில இருக்க முடியும். எவ்வளவு மோசமான இடத்துலயும் என்னால தாக்கு பிடிக்க முடியும். அந்த மாதிரி தான் மேஜிக்கல் பீஸ் மவுண்டனை தாண்டி ஃபைட் கார் ட்ரைனிங் எடுத்த இடத்துக்கு நான் போனேன். நார்த்தன் சீயை தாண்டி உலகத்திலேயே ரொம்பவே ஷார்ப்பான வெப்பனான கடவுளோட மிலிட்ரிஸோட நான் அவருக்காக திருடிட்டு வந்தேன். அந்த நேரத்துல அவரு என்ன க்ளோட் மிஸ்டுக்கு லீடர் ஆக்கதான் சொன்னாரு. நான் அப்ப ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் தான் எனக்கு உண்மையை புரிஞ்சிச்சு. உன்னை பார்த்த உடனே அவரு என்ன தூக்கி போட்டுட்டாரு. யூன்செனுக்காக ட்ரெஸரியை தேடி தர வெறும் ஒரு வேட்டை நாயா தான் நான் இவ்வளவு காலம் இருந்திருக்கேன். அவர் உன்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினார்னா நீ எதுக்காக இன்னமும் க்ளோட் மிஸ்லயே இருக்க? இந்த இடத்த விட்டு போக வேண்டியதானே? யூனியன் டக்குன்னு சீரியஸ் ஆயிடுறாங்க. அவங்க அப்படியே ஒரு செகண்ட் குனிஞ்சிட்டு அப்படியே அவங்கள நிமிந்து பார்க்க, அவங்க கண்ணெல்லாம் அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. நானும் சோலாலோட ஒரு மெம்பர். வாழ்வோ சாவோ நான் அவங்களுக்காக வேலை பார்த்துதான் ஆகணும். ஆனா நீ உன்ன மாதிரி ஒரு நரிக்குட்டி இந்த பிரச்சனையில மாட்டிருக்கிறதும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, என்ரின் அவங்க கதையை முடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. யூனியனுக்கு சம சாக்கா இருக்கு. இங்க நடந்த எதையுமே நடக்கலன்னு நினைச்சுக்கோ. இத பத்தி நானும் வாயை திறக்க மாட்டேன், நீயும் திறக்காத அப்படின்னு அவங்க சொல்ல, அப்படியே எபிசோட் 39 முடியுது. நம்ம எண்டின் நலன் கிளானை எப்படி காப்பாற்ற போறாங்க? நம்ம ஜியோயானுக்கு அவரு கிளானுக்கு நடந்த அநியாயம் எப்பதான் தெரிய போகுது? அகாடமிக்கு திரும்ப போறவருக்கு அங்க புதுசா என்னென்ன பிரச்சனை எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.